எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் பேச போற தலைப்பு சொல்லாத ரகசியம். அதாவது எதை பத்தினா மனசை பத்தி தான். மனசு எப்படி செயல்படுதுன்னு அது தத்துவத்தை தான் நான் சொல்ல போறேன். பல பேர் பல விதத்தில் சொல்லியிருக்கலாம், அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதலாம். ஆனா எந்த வேற உடம்புல 10 விதமான காத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாமே ஒரே காத்து தான். அது 10 விதமா டேமேஜ்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வேலை செய்யுது. அது டாபிக்கே வேற, விட்டுருங்க. இப்போ மனம் முக்கியமான காத்து 3: வெளிச்சம், சவுண்டு. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு மனம் என்ற ஒரு தன்மையை உருவாகுது. இப்போ சவுண்ட் எதுனா உனக்கு காது, வெளிச்சம்னா கண்ணு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு லிங்க் பண்ற மாதிரி ஒரு காற்று வேலை செய்யும். அதாவது 3வது காத்து. அந்த காத்து தான் உணர்வு காத்து. இந்த வெளிச்சத்தையும் சவுண்டையும் லிங்க் பண்ற காத்து தான் உணர்வு காத்து. வெளிச்சம் பார்த்தவொன்னே ஒரு எண்ணத்தை உருவாக்கும், சவுண்டு கேட்டவன எண்ணத்தை உருவாக்கும். அப்போ அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு எது உருவாக்குதுன்னா இந்த தொடர்புடைய காற்று தான், போஸ்ட்மேன் காத்து. அதுதான் 3வதா இருக்குது. அதான் காற்றுக்கு ஓமுக்கு 3ஆம் நம்பர் கொடுத்துக்கிறாங்களே, அதான் அர்த்தம். 3வதா இருக்கிற காத்து தான் நீ. 2 காற்றோட தொடர்பு நிலையில 3வதா இருக்கிற நம்பர் தான் நீ, தான் 3ஆம் நம்பர். அப்போ அந்த 3ஆம் நம்பர் உடம்புல என்ன மாதிரி செயல்படுதுன்னு அது வேற டாபிக். ஓம்ன்ற டாபிக் அது வேற, அது அப்புறமா சொல்றேன். இப்போ மனசை பத்தி சொல்றேன். இப்போ மனம் ஒரு சவுண்டு கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு காட்சி உங்களுக்குள்ள ஓடும், டக்குன்னு திரும்புவீங்க. அது என்னன்னு பார்க்கணும்னு, அந்த வெளிச்சத்தை பார்க்கணும். ஒரு உருவம் வெளிச்சம், உருவம் வெளிச்சமானது, சவுண்டு அதிர்வலையானது. இது ரெண்டுத்தையும் மிங்க் பண்றது தான் அந்த உணர்வு காற்று. அப்படி பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கற்பனை தோணும். இப்போ உதாரணம், நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க மனசுக்குள்ள கோட்டை கட்டுவீங்க. என்ன கோட்டைனா, ஃபர்ஸ்ட் சவுண்டு, வெளிச்சம். உங்களுக்குள்ள பேசிப்பீங்க. உங்க பேசுற அதிர்வலை உங்களுக்குள்ளே பட்டு ஒரு காட்சியை உண்டாக்கும். இந்த காட்சிக்கு அதுக்கேற்ற மாதிரி கற்பனை பண்ணுவீங்க. இந்த கற்பனை பண்ணிட்டு இதை வெளியே நடத்தணும், செயல்வாக்கத்துக்கு கொண்டு வரணும். அதாவது உணர்வு மூலியமா அந்த காட்சி, நீங்க நினைச்ச காட்சி பொருளை உணர்வு மூலியமா அனுபவிக்க நினைப்பீங்க. இப்போ எது தேவைப்படுதுன்னா இந்த 3வது காத்து தான் தேவைப்படும். அப்போ நீங்க உருவாக்கத்துக்கு வரும்போது இதுக்கு உண்டான செயல் செய்யும் போது தான் அந்த நீங்க நினைச்ச அந்த தன்மைக்கு, அந்த காற்று நீ கொடுத்த உங்க மண்டைக்குள்ள கொடுத்த வடிவத்துக்கு ஒரு உருவத்தை நீங்க வெளியே புறத்துல கொடுக்க போறீங்க. இப்படிதான் மனம் உங்களுக்குள்ள உருவாகுது. இந்த நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் கிடையாது. ஆனா உருவாக்கணும், வெளியே ஒரு பொருளை உருவாக்கணும்ன்ற டைமென்ஷன், அந்த வடிவத்தை கொடுக்கணும் போது தான் சிக்கலும் வாழ்க்கையில போராட்டமே ஏற்படுது நமக்கு. புரியுதுங்களா? நம்ம செயலுக்கு எதிர்வினை செயல்கள் நிறைய நடக்கும். இப்போதான் இந்த இடத்துல தான் மன சண்டைகள் ஏற்படுது நமக்குள்ள. மன போராட்டம், போட்டி, பொறாமை, இதெல்லாம் எப்போ ஏற்படுதுன்னா நீ நினைக்கிற ஒரு பொருளுக்கு வடிவம் கொடுக்கும்போது தான் சண்டையா மாறுது. இது ஒவ்வொரு டைமென்ஷன்களையும் ஒவ்வொரு மாதிரியா செயல்படும். இப்போ இதை ஞானி என்ன பண்றாருன்னா, இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி தனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறாரு. ஆனா ஒரு அஞ்ஞானி அந்த டெக்னிக் தெரியாதனால அது போகலே போய் 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 கடைசியில குழியில போயிடும். இதே ஒரு ஞானி தாமரை இலை போல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இதோட ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு ஆட்டம் ஆடி அழகா விடுதலை எஸ்கேப் ஆகி வானப்பரவசத்துல தேவதூதனா கலந்துடுறாரு. இதுதான் கான்ஸ்டெப்ட். இப்போ நீ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணதுனால உன்னோட மனம் பாவம் செய்யுது, உன்னோட எனர்ஜியை லாஸ் பண்ணுது. இந்த புறத்தளவு நீ அனுபவிக்க வேண்டிய எண்ண அலைகள்லாம் வீணா போய் ஒரு மனம் என்ற கோட்பாடு உனக்குள்ள உருவாகி வீணா போய் உன் சக்தியெல்லாம் போய் கடைசியில் நீயே போயிடுற. ஆனால் அந்த ஞானி இது ரெண்டுத்தையும் கட்டி போறதுக்கு அந்த போஸ்ட்மேன் ஆகிற காத்தை தனக்குள்ளே திருப்புறாரு. இது எப்படி டைமென்ஷனை மாத்துறாரு, அதாவது பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே மாத்துறாரு, தனக்குள்ள மாத்துறாரு. இப்போ உனக்குள்ள ஒரு பிரபஞ்ச இயக்கம் ஒரு விதத்துல இயங்கி இருக்கிறதுனால நீ சாப்பிட்ற, போடுற, உடையற எல்லாம் செய்யற. ஆனா நீ சமாதி ஆகணும், நான் நிரந்தரமா வாழணும், மரணமெல்லாம் பெருவாழ் வாழணும்னு நினைச்சினா உன்னோட இயக்க அமைப்பே நீ மாற்றணும். உன்னோட டைமென்ஷனோட காற்று வளையத்தையே நீ மாற்றி அமைக்கணும். அப்போ சாதாரண விஷயமா அது? புக்கை ஃபஸ்ட்டு கடலை பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன் சொல்கிற ஆள்லாம் நான் கிடையாது. புரியுதுங்களா? ப்ராக்டிக்கல். அவன் தான் இதை ஓப்பனாக பேசுகிறேன்.
அப்போ ஒரு ஞானி என்ன பண்றாருன்னா தன்னோட இயக்கத்தை தானே கட்டுப்படுத்துறாரு. கட்டுப்படுத்தி இந்த கட்டுப்படுத்தின காற்றோட வடிவம் ஒரு வடிவம் எடுக்குது, அது ஆகாய வடிவம். அது ஆகாய வடிவத்தை கண்டுபிடிக்கிறார். இது தனக்குள்ள நடக்கிற விஷயங்கள். இதுதான் யோகமா ஞானிகள் வெளியே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது கட்டுப்படுத்துற அளவு பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கட்டுப்படுத்துவாங்க, தன்மைகளை மாறுபடும். என்னதான் கட்டுப்படுத்தினாலும் பூரணமான இறை நம்பிக்கையும் பூரணமான தன்னம்பிக்கையும், முக்கியமா சொல்றேன் தன்னம்பிக்கை, வேண்டுதல் இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இருக்கணும் மட்டும்னால தான் உண்மை நிலையை உணர முடியும். அவனுக்கே இறைவன் முதல் உதவி செய்வான். நன்றி, வணக்கம்.